ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवतं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषिभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। பரீட்சித் மகாராஜாவும் சரி யுதிஷ்டிரரும் சரி இரண்டு பேரும் நமக்காக சந்தேகங்களை கேட்கிறார்கள். சந்தேகம் என்ன? இறைவன் எல்லோருக்கும் சமமானவன், யாரிடத்திலும் ஏற்றத்தாழ்வை பார்க்காதவன். அப்படி என்றால் எல்லோரையும் ஒன்று போல்தானே நடத்த வேண்டும். தேவர்கள் என்று வருகின்ற நேரத்திலே இறைவன் சகாயம் செய்வதும், அசுரர்கள் என்று வருகின்ற நேரத்திலே இறைவன் அவர்களை தண்டிப்பதுமாக இருக்கின்றதே. தேவர்களுக்காக அசுரர்களை இறைவன் தண்டிக்கிறான் என்றால் எப்படி இறைவன் சமமானவன் என்று நாம் சொல்ல முடியும்? இந்த கேள்வி நம் எல்லோருக்குமே இருக்கு. அடுத்த ஒரு கேள்வி யுதிஷ்டிரர் கேட்கிறார், அவர் பொருட்டு கேட்கிறார். நல்லவர்கள் சதா உன்னை தொழுகிறார்கள், உன்னை வழுத்துகிறார்கள், ஆனால் அவர்கள் உன்னை அடைவதே இல்லையே. உன்னை அடைவது அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறதே, துர்லபமாக இருக்கிறதே. ஆனால் உன்னை யார் சதா வெறுக்கிறார்களோ வெறுத்தார்களோ அந்த சிசுபாலனும் தந்தவக்கரனும் உன்னை அடைந்தானே, அவர்களுக்கு அனுகிரகத்தை கொடுத்தாயே. இதுதான் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நிந்திக்கக்கூடியவர்களுக்கு உன்னுடைய காட்சியும், உன்னை வழுத்துகின்றவர்களுக்கு வாழ்த்துகின்றவர்களுக்கு உன்னை நினைக்கக்கூடியவர்களுக்கு உன்னுடைய பாராமுகமும் இருந்தால் அப்போ இதெல்லாம் நிறைய கேள்விகள் நமக்கு வருகிறது.
துஷ்டர்கள் இந்த உலகத்திலே சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்ப இறைவனுடைய அருள் அங்கே இருக்குன்றானே அர்த்தம். தர்மவான், தர்மிகள், சாத்வீகமான மனிதர்கள், இறைவனை சதா வழுத்தக்கூடியவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்களே இந்த உலகத்திலே. இப்ப என்ன கேள்வி வருகிறது? இதற்காக நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இறைவனை நாட வேண்டும். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உலகத்தை நாடிவிட்டு போகின்றேன். உலகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது அல்லவா? அதை நாடிவிட்டு போகிறேன். எதற்காக நான் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இறைவனை நாட வேண்டும்? இந்த முடிவுக்குத்தான் நாம் எல்லோரும் வருவோம். அதை தவறு என்று சொல்லுவதற்கு இந்த நிலையிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய நிலையிலிருந்து தவறு என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஏன்னா இது லோக திருஷ்டி, சாஸ்திர திருஷ்டி இங்க வரவே இல்லை. லோக திருஷ்டியிலிருந்து அது சரிதான். ஒருவன் ரொம்ப நல்லவன் கஷ்டப்படுகிறான். 1 நம்பர் அயோக்கியன் சந்தோஷமாக எல்லா சௌக்கியத்துடனும் நிறைவாக இருக்கிறான். அப்ப இந்த உலகம் அவர்களைத்தானே ஆராதிக்கிறது. அவர்களுக்குத்தானே இந்த உலகம் வாழ்வாக இருக்கிறது. இப்ப நான் ஏன் அவ்வாறு வாழ்ந்து விட்டு போகக்கூடாது? உடனே அவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். ஊரோட ஒட்டி ஒழுகல் பலகற்றும் கல்லாதாரே. திருவள்ளுவரே என்ன சொல்லியிருக்கார்? ஊரோட ஒட்டி வாழ்ன்னு சொல்லியிருக்கார். ஊர் எப்படி வாழ்கிறோ அதே போல வாழ், நீ தனித்து வாழாதேன்னு சொல்லியிருக்கார். அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான், ஒரு ஈபியில வேலை பார்க்கக்கூடிய ஒருவன் சொல்றான், ஒரு அட்டெண்டர், இந்த அலுவலகத்துல எல்லாரும் லஞ்சம் வாங்குவாங்க சுவாமிஜி. நான் முதல்ல நேர்மையானவனா தான் உள்ள வந்தேன். ஒரு பைசா யார்ட்டையும் கை நீட்டி வாங்கக்கூடாதுன்னு தான் உள்ள வந்தேன். ஆனா இங்க மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லோரும் வாங்குவதை பார்த்தேன். அப்ப நான் மட்டும் எதற்கு வாங்காம இருக்கணும்? நானும் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு அவன் சொன்ன உதாரணம் இந்த குறள். ஊரோட ஒட்டி ஒழுகல் பழகட்டும் கல்லாதாரே. எல்லோரும் வாங்கிறார்கள், நான் மட்டும் எது வாங்காம இருக்கணும்? நானும் வாங்கிறேன். இந்த எண்ணம் லௌகீகமான திருஷ்டியிலிருந்து பார்க்கின்ற நேரத்திலே நிச்சயமாக தவறு என்று சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இதுல ஒண்ணே ஒண்ணு இருக்கு. செயல்பாடுகள் சரியா தவறா என்பதை எதை வைத்துக்கொண்டு முடிவு செய்கிறோம் அப்படின்னா, அவரவர்களுடைய மன அதிர்வுகளை வைத்துக் கொண்டுதான் முடிவு செய்கிறோம். என்னுடைய மனம் வேதனைப்படுகிறது, பதற்றம் அடைகிறது, வருத்தம் கொள்கிறது, பயத்தை கொடுக்கிறது, என்னுடைய மனம் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. ஒரு காரியத்தை செய்ததற்கு பிறகு இந்த அதிர்வலைகள் எல்லாம் நம்முடைய மனதில் இருக்கிறது என்றால், அப்போ நாம யோசிக்கணும், இது சரியான காரியமா, இது சரியில்லாத காரியமா? எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எண்ணமே வரலை அப்படின்னா, விளைவுகள் வருகின்ற நேரத்திலே நம்ம பார்க்கணும். விளைவுகள் வருகின்ற நேரத்திலே நாம் வேதனைப்படுகிறோமா, அல்லது நம்முடைய வெறுப்பை காட்டுகிறோமா, அல்லது மற்றவர்களை நாம் அழிப்பதற்கு முயற்சி எடுக்கிறோமா, விரோதியாக பார்க்கிறோமா? அப்பொழுதுதான் தெரிகிறது தர்மமா அதர்மமா. இப்போ இந்த இடத்துல முடிவு செய்வது எது அப்படின்னா,
நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விஷய வாசனைகளே தவிர இறைவன் அல்ல. இது நல்ல காரியம், இது நல்லது அல்லாத காரியம் முடிவு செய்வது நம்முடைய வாசனைகள். அப்ப தர்மம்னா என்னடான்னா, அன்புதான் தர்மம். என்னால் எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட முடிந்தது என்றால் அது தர்மம். என்னால் எல்லோரிடத்திலும் அன்பு காட்ட முடியவில்லை, அதிலே எனக்கு விருப்பு வெறுப்பு இருக்கிறது அப்படின்னா, அப்போ அங்கே நான் இந்த விருப்பு வெறுப்பை விடுவதற்கு உண்டான முயற்சியில இறங்குறேன். அதை நம்ம பார்த்தோம். கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். இந்த 7வது ஸ்கந்தத்தினுடைய முக்கியமான நோக்கமே அதுதான். ஊதயா, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய விஷய வாசனைகள், அந்த விஷய வாசனைகளானது விருப்பு வெறுப்புடன் சேர்ந்து செயல் வடிவம் பெறுகிறது. அதுதான் மீண்டும் மீண்டும் வாசனைகளை அதிகப்படுத்திக் கொண்டே பிறப்பையும் இறப்பையும் கொடுப்பதற்கு காரணமாக அமைகிறது. அப்ப இந்த இடத்துல இறைவனை நான் தொழுதல், அதன் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய பலன். இறைவனை நான் நிந்தித்தல், அதன் மூலமாக இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்றால் அது இறைவன் கொடுக்கவில்லை, இறைவனால் அது கொடுக்கப்படவில்லை. அது முழுக்க முழுக்க நம்முடைய வாசனைகளை அடிப்படையாக கொண்டு வருகிறது. ரொம்ப அழகான பகுதி, நிறைய சிந்திப்போம் வாருங்கள். இப்போ யுதிஷ்டிரர் நாரதரிடத்திலே இந்த கேள்வி கேட்டு விட்டார். பக்தர்கள் உன்னை அடைவது கடினமாக இருக்கிறது, உன்னை வெறுக்கக்கூடியவன் உன்னை அடைகிறான். வெறுத்தவனுக்கு அந்த வெறுப்புக்குண்டான பலன் கிடைத்திருந்தது என்று சொன்னால் வெறுத்திருக்க மாட்டான். ஆனால் வெறுத்தவன் அதற்குண்டான பலனை அடையாமல் உன்னை அடைகிறானே என்றால் இறைவனை அடைகிறானே. அவன் நரகத்துக்கு போகவில்லை, அவனுடைய நாக்கானது குஷ்டம் வரவில்லை, நாக்கானது அழுகி போகவில்லை, புண் வரவில்லை, நாக்கு அருந்து கீழே விழவில்லை, பேச முடியாமல் ஆகவில்லை. அப்படியெல்லாம் எந்த பலனும் அவனுக்கு ஏற்படாமல் அவன் சொர்க்கத்துக்கு போகிறான், இறைவனை அடைகிறான் என்றால் இது புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. நாரத மகரிஷி நேரடியா பதிலுக்கு வந்துடுறார். என்ன பதில் பாருங்கள். நிந்தனஸ்தவ சத்கார ஞக்தகாரார்த்த கலேவரம் பிரதான பரயோ ராஜன் அவிவேகேன கல்பிதம். பிரதானம் புருஷம், 2 பொருள் தான் இந்த உலகத்துல இருக்கு. திரும்ப 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 அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதை ஞாபகப்படுத்துறார். ஒன்று பிரதானம், மற்றொன்று புருஷா. இங்க வார்த்தையை பயன்படுத்துறார், பிரதான பரயோகோ. பிரதானம் என்றால் மூல பிரகிருதி, காரணம். பரயோகோ புருஷா, பரமாத்மா. இந்த 2 வஸ்து இருக்கு, பிரதான பரயா புருஷா. இந்த 2 பொருள் உண்மையிலே 2 பொருள் இருக்கா அப்படின்னா இல்ல, ஒண்ணுதான் இருக்கு. ஆனால் செயல் வடிவம் கொண்டதாக, அனுபவ வடிவம் கொண்டதாக ஒன்றை பார்க்கும்போது 2 இருப்பதை போல நமக்கு தோன்றுகிறது. அப்போ நாம் அந்த இடத்துல பிரதானம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. நான் மட்டும்தான் இருக்கேன்,
ஆனா கனவுல என்னை காட்டிலும் விதவிதமான படைப்புகளை பார்க்கிறேன். அப்போ நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? நான் மட்டும் இல்லை, என்னுடைய மனம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றோம். நானும் மனமும் சேர்ந்து ஒரு உலகத்தை தோற்றுவித்தோம்னு சொல்றோம். அந்த தோற்றமும் யாரு? நான் தான். ஆனா என்னால ஏத்துக்க முடியல, என்னால அறிய முடியவில்லை. அந்த தோற்றம் அத்தனையும், அந்த கதாபாத்திரங்கள் அத்தனையும் நான் தான். அது எப்போ நமக்கு தெரிகிறது? கனவிலிருந்து வந்ததற்கு பிறகு கனவே பொய்ன்னு தெரிகிறது. கனவில் வந்த கதாபாத்திரங்கள் அத்தனையும் பொய்ன்னு தெரிகிறது. கனவுலே வந்த கதாபாத்திரங்கள் அத்தனையும் பொய் என்றால், அதை பார்த்தவனும் பொய். இதெல்லாம் எப்போ தெரிகிறதுடான்னா, கனவை விட்டு வெளியில வரும்போது தான். அது அல்லாத வரை 2 இருப்பதனால அப்ப நாம சொல்ல வேண்டியிருக்கு பிரகிருதி, புருஷன். அதேபோல இந்த உலகம் என்பது நாம் அனுபவிக்கிறோம். விவகாரத்துல இருக்கு. செயல்பாடு உடையதா இருக்கு. அப்போ நாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது? நான் ஒருவன் இருக்கிறேன், இறைவன் ஒருவன் இருக்கிறான், உலகம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு 3ஆ பிரிச்சு காட்டுறோம். உண்மையிலேயே இருப்பது ஒண்ணுதான். அன்னு எப்ப தெரியும்டான்னா, எப்பொழுது ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கு. அதுதான் நான்கிற அந்த உணர்வு, அந்த உண்மை தத்துவத்தை உணர்கிறேனோ, அப்ப என்னால கனவுலிருந்து விழித்துக் கொண்டு வெளியில வந்து கனவே இல்லை, கனவில் கண்டது எல்லாமே பொய், கனவில் இருந்ததும் நான் தான், என்னைத் தவிர வேறு இல்லைன்னு என்னால தைரியமா சொல்ல முடிவதைப் போல, இந்த உலகத்தை விட்டு வெளியில போய், அகங்காரத்தை விட்டு வெளியில போய், ஆத்மாவாக ஆனதற்கு பிறகு, ஆத்மஸ்வரூபத்தை அறிந்ததற்கு பிறகு, இவனால் சொல்ல முடிகிறது, நான் ஜீவனும் அல்ல, நான் ஜெகத்தும் அல்ல. இந்த அறிவு வராத வரைக்கும் அவனுக்கு 2 பொருள் இருக்குன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றோம். சாஸ்திரம் அதனால அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்கிறது. பிரதானஹா, பரயஹா. சரி, இந்த 2 பொருள் இருக்கு. இந்த 2 பொருள்ல யார் மேலானவன்? யாரு கீழானவன்? ஒன்றுக்கு பெயர் பரா பிரகிருதி, மற்றொன்றுக்கு பெயர் அபரா பிரகிருதி. கீதையில பார்க்கிறோம் அல்லவா? ஒன்று என்னுடைய மேலான குணம், மற்றொன்று என்னுடைய கீழான குணம். அப்ப இந்த 2 மேலானது எது, கீழானது எது என்று என்னால் அறிந்து கொள்ள முடியாத ஒரு தடை என்கிட்ட இருக்கு. அதுக்கு பேர் என்னடான்னா அவிவேகேன. பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு என்னிடம் இல்லை. எது மேலான பிரகிருதி, எது கீழான பிரகிருதி, இதை பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவு இல்லாததுனால, அப்போ அந்த அறிவை ஏற்படுத்தி ஆகணும். ஒரு ஜீவனுக்கு நீ மேலானவன், நீ இந்த 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 இதெல்லாம் நீ அல்ல, நீ கீழானவன் நீ அல்ல அப்படின்னு ஒருவனுக்கு எப்படி சொல்லுவது? எது இருந்தால் அவனுக்கு சொல்ல முடியும்? வெறுமனே புஸ்தக அறிவு இருந்தால் சொல்ல முடியுமா? உபதேசம் செய்து கொண்டே இருந்தால் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அவனுடைய நிலையிலிருந்து அவன் எந்த வஸ்துவை சார்ந்திருக்கிறானோ அதிலிருந்து தான் அவனுக்கு உபதேசத்தை ஆரம்பித்து ஆக வேண்டும். எந்த வஸ்துவை சார்ந்து அது சத்தியம் நினைக்கிறானோ அதிலிருந்து தான் அவனுக்கு அனுபவத்தை கொடுத்தாக வேண்டும், உபதேசத்தை ஆரம்பித்தாக வேண்டும். அதனால்தான் நம்முடைய உபதேசங்கள் எல்லாம் நீங்கள் பாருங்கள், நாம எதை கற்பனை பண்ணி வச்சிருக்கோமோ, கற்பனை பண்ணி உண்மைன்னு வச்சிருக்கிறோமோ, அதுக்கு பேர் அத்தியாசம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. அத்தியாசம் என்றால் ஒன்றிடத்திலே மற்றொன்றை தவறாக ஏற்றி பார்த்தல், கற்பித்தல். மனதால் அங்க பொருள் இல்ல. ஆனால் மனதால் நான் கல்பிதம் பண்ணி வச்சிருக்கேன். அந்த கல்பிதத்தை மனதிலிருந்து எடுப்பதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அந்த பொருள்
உண்மையிலேயே நான் கல்பிதம் பண்ணப்பட்ட அந்த பொருள் அங்க இல்ல. நான் கல்பிதம் பண்ணி வச்சிருக்கேன், அது அங்க இல்ல. ஆனால் நான் கல்பிதம் பண்ணி அது இருப்பதாக பாவிக்கிறேன். அங்கதான் நமக்கு குழப்பமே வருகிறது. இப்ப நான் கல்பிதம் பண்ணியிருக்கக்கூடிய அந்த வஸ்து, அது எது வேணா இருக்கலாம். பாம்பாக இருக்கலாம், அல்லது பானையாக இருக்கலாம், ஆபரணமா இருக்கலாம், ஜீவராசிகளாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஒன்றை நான் மனதால் கல்பிதம் செய்து வைத்திருக்கிறேனே, அந்த பொருள் உண்மையில் அங்கு இல்லை. அப்போ நான் பார்க்கிறேனே, அனுபவிக்கிறேனே, அப்போ நமக்கு அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். அப்போ என்ன பண்ணுகிறது சாஸ்திரம்? நீ எங்கே உன்னை தொலைத்திருக்கிறாயோ, அங்கிருந்தே உன்னுடைய பிரயாணத்தை நான் ஆரம்பிக்கிறேன், உன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிறேன்னு என்ன பண்ணுகிறது? அத்தியாரோபணம்னு கொண்டு வருகிறது. உண்மை இடத்திலே உண்மை அல்லாததை தெரிந்தே சாஸ்திரம் அத்தியாரோபம். நாம் அத்தியாசம் பண்ணி வச்சிருக்கோம் என்றால் கல்பிதம் பண்ணி வச்சிருக்கோம். இருப்பதாக அது ஒன்றை நாம் அறிவை கொண்டு தோற்றி வச்சிருக்கோம். சாஸ்திரம் என்ன பண்ணுகிறது? தெரிந்தே அது இடத்திலே கயிறு, அதுல பாம்பு இருக்கு அப்படின்னு ஒண்ணு தெரிந்தே அதை தோற்றுவிக்கிறது. பானை இருக்கு, ஆபரணம் இருக்கு, நீர் காணல்ல இருக்கு அப்படின்னு ஒன்றை தெரிந்தே அத்தியாசம் செய்து, அப்பதான் நம்ம ஒத்துப்போம். ஆமா பாத்தியா, நான் சொன்னேன் பாத்தியா, இருக்குன்னு சொல்ற, அவரு இருக்குன்னு சொல்றாரு பாத்தியா. அப்போ என்ன பண்றது? அடுத்தது ஒன்று ஆரோபம். ஒன்றிடத்திலே மற்றொன்றை ஏற்றி வைத்தல். நாமே தெரிந்து ஒன்றை ஏற்றி வைக்கும் போது நாமே என்ன பண்ணலாம்? அதை ரொம்ப சுலபமாக இது அல்ல, இது அல்லது நீக்கிடலாம். நாம தெரியாம ஏற்றி வைத்தால் அப்ப நமக்கு அதை ஏற்றி வைத்த அந்த தோஷத்திலிருந்து விடுவிப்பதற்கு வேறொருத்தர் வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்முடைய வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள் எப்படி இயங்குகிறது, எதன் துணை கொண்டு இயங்குகிறது, அது இயங்காமல் போய்விட்டால் அதற்கு என்ன பண்ண வேண்டுங்கிற அறிவு நம்மள்கிட்ட இல்லை. அதை தோற்றுவித்தவனுக்கு அந்த அறிவு இருக்கு. இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு தடை இருக்கா, அப்ப இதுதான் காரணம். உடனே வரான், அந்த இடத்த பார்க்கறான், சரி பண்றான், போறான். நமக்கு அந்த அறிவு இல்லை. நமக்கு என்ன தெரிகிறது? இயந்திரம் நின்று விட்டது, அவ்வளவு மட்டும்தான் தெரியும். ஓடல, இயந்திரம் ஓடல, வேலை செய்யலன்னு சொல்லிடுறோம். நம்ம அதுக்கு என்ன, நம்முடைய அறிவை, சிற்றறிவை கொண்டு என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் ஒரு தட்டு தட்டுவோம், அந்த பக்கம் ஒரு தட்டு தட்டுவோம், மேல ஒரு தட்டு தட்டி பார்ப்போம், சுவிட்சை மறுபடியும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு பார்ப்போம். இது நமக்கு தெரிந்த சிற்றறிவை கொண்டு இதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் எதனால் அது இயங்கவில்லை என்பது அதை படைத்தவனுக்கு தெரிகிறது. அதே போல அத்தியாசத்திற்கும் அத்தியாரோபத்திற்கும் என்னடா வித்தியாசம்டான்னா, அத்தியாசம் என்பது நம்மால் கல்பிதம் செய்யப்பட்ட ஒன்றை நம்முடைய அறிவை கொண்டு நீக்க முடியாது, வேறொரு அறிவு வெளியிலிருந்து வேண்டியிருக்கு. அதனால்தான் ஒரு அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் அந்த அனுபவத்திலிருந்து ஏன் வெளியில வர முடியாமல் அவஸ்தைப்படுகிறான்? அவனாக ஏற்படுத்தி கொண்ட அந்த அவஸ்தை. அதை உண்மைன்னு நினைக்கிறோம். அதுதான் என்னுடைய வாழ்க்கையில எல்லா எல்லா நிறைவையும் கொடுக்க போறது நினைக்கிறதுனால அதுல இருந்து அவனால் வெளியே, அது என்ன வேணா இருக்கட்டும், துன்பமா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம், அது கொடுக்கக்கூடிய அதிர்வலைகளை அவனால தாங்க முடியல. அப்போ அவனுக்கு தன்னுடைய முயற்சி என்பது அவனுக்கு அங்கே பிரயோஜனப்படாமல் வெளியிலிருந்து ஒரு முயற்சி தேவைப்படுகிறது. அவனை நன்றாக உற்று நோக்கக்கூடியவர்கள், அவனை நன்றாக அறிந்தவர்கள் அவனிடத்திலே பேசுகிறார்கள், இதெல்லாம் நீ அல்லவேப்பா, உன்னிடத்துல இதெல்லாம் உனக்கு சொந்தமானவை அல்லவே, இதெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு பாரேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் புரியலாமா, சரிதானே அவர்கள் சொல்வது, நான் ஏன் கேட்க கூடாதுங்கிற எண்ணம் வருது. அதே போலதான் சாஸ்திரம் நாம் எங்க இருக்கிறோமோ அங்கிருந்து நம்முடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறது. இறைவன் சமமானவர் தான், அதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை.
அப்போ இறைவன் சமமானவர் என்றால் அவருக்கு பக்ஷபாதம் இருக்கா என்றால் அதுவும் இல்லை. ஒருவரை ஆராதித்தல், ஒருவரை தண்டித்தல் அவருக்கு இருக்கானா? இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அந்த அந்த ஒரு தோற்றம் வருகிறது என்றால் நாம் அந்த அனுபவத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறதுனால அப்போ நாம் எங்க இருக்கோம்? பிரகிருத்தியினுடைய பிடியில இருக்கும். வாசனாவுனுடைய பிடியில இருக்கும். வாசனா பிடியில இருக்கக்கூடிய நமக்கு எவ்வளவுதான் பரமாத்மாவை குறித்து உபதேசம் செய்தாலும் அவ்வளவு சுலபத்திலே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நமக்கு என்ன பண்ணியாகணும்? பிரகிருத்தியினுடைய ஸ்வபாவத்தை, அதனுடைய காரியத்தை, அதனுடைய பலனை நமக்கு சொல்லி ஆகணும். அப்படி சொல்லும் போதுதான் இதெல்லாம் பிரகிருத்தியினுடைய தோஷமா, இதெல்லாம் புருஷனுடைய லட்சணமா, நான் இதனால் வரைக்கும் பிரகிருத்தினுடைய தோஷத்தை புருஷனிடத்திலே நான் அத்தியாசம் செய்து விட்டேனே. அப்போ என்ன பண்ணலாம்? சாஸ்திரத்தை கொண்டு, சாஸ்திரம் தெரிந்தே அத்தியாரோபம் செஞ்சது அல்லவா, இப்ப அதே சாஸ்திரம் பண்ணுகிறது, அபவாதம் செய்கிறது. இதல்ல, 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 இதல்ல. இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, சீட்டுக்கட்டை அப்படியே கோபுரம் மாதிரி அடுக்கும். தெரிந்தே அதுகள் ஒன்னொன்னா மேல வைத்து மேல வைத்து மேல வைத்து ஒரு கோபுரத்தை போல கட்டி முடிக்கிற வரைக்கும் அவ்வளவு பொறுமையா செய்யணும். கட்டி முடிச்சதுக்கு பிறகு அதை பார்த்து ரமிக்கிறது. தெரிந்தே இது கோபுரம் அல்லன்னு தெரிஞ்சா கூட ஒன்னுக்கு ஒன்று மேல ஒன்று, ஒன்றுக்கு மேல ஒன்று வைத்து ஒரு அழகான ஒரு அதன் பிறகு தானே என்ன பண்ணுகிறது? லேசா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு சீட்டை லேசா தொடுகிறது அல்லது வாயால் ஒரு காற்றை வைத்து ஊதுகிறது. எல்லாம் இப்ப அந்த குழந்தைக்கு எவ்வகையிலும் சந்தோஷமும் இல்லை, வலியும் இல்லை. தான் கஷ்டப்பட்டு கட்டினேனே, உடைந்து விட்டதேங்கிற வலி இல்லை. கட்டும்போது இவ்வளவு நான் பிரயத்தனப்படுகிறேனே, இது உடைந்து போக போகிறதேங்கிற வேதனையும் இல்லை. காரணம், தானே ஒரு காரியத்தை அத்தியாரோபம் ஏற்றி வைத்து அபவாதம் செய்யும் போது எவ்வகையிலும் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாது. இப்ப காரணம் என்ன? அறிவு இருக்கு. இது வேறு, நான் வேறு. இந்த அறிவுக்கு பெயர் தான் விவேக ஞானம்னு பெயர். இப்ப இந்த அறிவு நம்மள்ட்ட இல்லாததுனாலதான் பிரகிருதி என்ன பண்ணிட்டோம்? புருஷன்ட்ட வைத்து புருஷனுக்கு ஒரு பெரிய உருவத்தை கொடுத்துட்டோம். அதுக்கு பேர் தான் அத்தியாசம்னு பெயர். புருஷனுக்கு என்னென்னலாம் நாம அனுபவிக்கிறோமோ, காரியத்தால், கரணத்தால், கர்த்தாவால் என்னென்னலாம் நாம் விளைவுகளை அனுபவிக்கிறோமோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் பிரதானம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரகிருத்தியினுடைய தோஷத்தை கொண்டு போய் புருஷன்ட்ட ஏற்றி வச்சுட்டோம். அவருக்கு ஒரு உருவம் கொடுத்தாச்சு. இப்ப அவர் எப்படி இருக்காருன்னா, உருவமற்றவராய், குணங்கள் அற்றவராய், மாறுபாடு இல்லாதவராய் இருக்க வேண்டியவர் உருவம் உடையவராய், குணங்கள் உடையவராய், குணதோஷம் உடையவராய், மாறுபாடு உடையவராய், தோன்றி மறையக்கூடிய தர்மம் படைத்தவராய், எல்லா தோஷத்துக்கும் உட்பட்டவரை அவரே ஆக்கிட்டோம். அப்படி ஆக்கினதுனால உண்டான தோஷம் என்னடான்னா, அவரும் நல்லவர்களோட போய் ஒட்டி கொள்கிறார், நல்லவர்களுக்கு சகாயம் பண்ணுகிறார், நல்லது அல்லாதவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார்னு இந்த பிரகிருத்தியினுடைய நிலையிலிருந்து அவரையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவருக்கும் இதெல்லாம் ஏற்றதுனால உண்டான தோஷம். இது எதுவுமே புருஷனுக்கு சொந்தமானவை அல்ல என்பது புரியணும்னா முதல்ல எனக்கு இந்த அனுபவங்களுடைய தன்மையெல்லாம் சொல்லி ஆகணும். அதற்கு எனக்கு தேவைப்படக்கூடியது புருஷ பிரதான விவேக ஞானம். அது எனக்கு ஏற்படணும் என்பதற்காக
இறைவன் என்ன பண்ணிட்டாராம்? பிரதான புருஷயோகோ அவிவேகேன, பிரதானம் புருஷம் என்று சொல்லக்கூடிய இரண்டை பற்றின அந்த பகுத்தறிவு இல்லாத காரணத்தினாலே அதை பெறுவதற்காக அந்த பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவை பெற்று பிரதானத்தை புருஷனிடத்திலிருந்து முழுமையாக அறிவை கொண்டு நீக்கி புருஷனுடன் போய் ஒன்றுவதற்காக. எவ்வளவு பெரிய காரியத்தை சாஸ்திரம் செய்கிறது பாருங்கள். ஒரு குழந்தை தன்னை இழந்து ஏதோ ஒன்றை பார்த்து பயந்து போய் பயத்தினாலே உண்டான வெளிப்பாடு ரோகம் வருகிறது, ஜுரம் வருகிறது, பயம் வருகிறது, யாரை பார்த்தாலும் மிளிர மிளிர பார்க்கிறது, பேச்சு போய்விட்டது, பேச பயப்படுகிறது, ஒரு இருட்டறையிலே போய் எப்பொழுதுமே இருப்பதற்கு முயற்சி அடிக்கிறது, யாருடனும் வீட்டில் இருக்கக்கூடியவர்களை கூட யாருடனும் பேசி பழக விரும்பவில்லை. அந்த குழந்தையினுடைய அந்த உணர்வை வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒருவன், தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், எப்படி அந்த குழந்தையை அதிலிருந்து வெளியில கொண்டு வர வேண்டும் என்று எப்படி முயற்சி அடிக்கிறார்களோ, பேசி பார்க்கிறார்கள். எல்லா வகையிலும் அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் உதவலாம். இந்த பயத்துக்கு காரணம் என்ன? எல்லா முயற்சியும். ஒரு சிறு அதிர்வுதான் இவ்வளவு தோஷத்துக்கு காரணமாக இருக்கு என்பதை அந்த குழந்தை புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது, எவ்வளவு நாட்கள் எடுக்கிறது, அதற்கு எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டியிருக்கிறது. கடைசியிலே அந்த குழந்தைக்கு அந்த சரியான புரிதல் வருகின்ற வெளியில இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அனர்த்தம். நம்ம ஆலயத்துக்கு போய் தொழுவதிலிருந்து ஆரம்பித்து என்னென்னலாம் வெளியில காரியங்கள் பண்ணுகிறோமோ அது அத்தனையும் அனர்த்தம். அது எப்படா தெரியுண்டான்னா, அந்த குழந்தை எதனால் பயந்ததோ அந்த பயத்திலிருந்து அந்த குழந்தையானது அறிவை கொண்டு வெளியில வருவதற்குண்டான நேரடியான சாதனம் அந்த குழந்தைக்கு கிடைக்கின்ற வரை. அதே போல நாமும் பிரதானம் புருஷம் என்று சொல்லக்கூடிய சரியான புரிதல் கிடைக்கின்ற வரை அதற்குண்டான பாத்திரத்தை திரும்ப 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 எடுத்துக்கொண்டே இருக்கும். அதுல ஒரு பாத்திரத்துக்கு பெயர் தான் இந்த சரீரம். ஏன் மனுஷ சரீரத்தை இறைவன் கொடுத்திருக்கான்? அதிலும் முக்கியமானது சாத்வீக பாத்திரம். ரொம்ப முக்கியம் அதுதான். மனுஷத்துவம், மனித தன்மை, மனிதனாக பிறத்தல்ல, மனித தன்மை என்பது அங்க வரணும். அந்த மனித தன்மையை கொடுக்கும் போதுதான் நம்மால பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை பெற முடிகிறது. அதல்லாத வரைக்கும் அறிவு இருக்கு. ஆனா அந்த அறிவு எதற்கு பயன்படும்டான்னா, உலகத்தை எப்படி என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம், அந்த அறிவு தான் இருக்கும். அதுக்கு உண்டான அறிவு இருக்கும். உலகத்தை எப்படி நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவது. இவன் ஒரு உலகத்தை தோற்றுவிச்சிருக்கான். அந்த உலகம் இவன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும். வீட்டை கட்டி விட்டேன் பார், இவ்வளவு செல்வங்களை வாங்கி விட்டேன் பார், இவ்வளவு பணத்தை நான் முதலீடு செய்திருக்கிறேன் பார், இவ்வளவு பணத்தை சேமித்து வச்சிருக்கிறேன் பார். அவனுடைய உலகம் அது. இவ்வளவு நகைகளை வாங்கிவிட்டேன், இவ்வளவு தான தர்மங்கள் செய்துவிட்டேன், இன்னும் இவ்வளவு பணங்கள் சேர்க்க வேண்டும் என்று நான் சங்கல்பித்திருக்கிறேன். இதெல்லாம்
ரஜோகுணம் வரும்போது ஏற்படக்கூடிய தோஷங்கள். அப்ப நாம கீழே இறங்கிடுறோம். ராட்சசத்தன்மையிலும் ஆசுரி தன்மையிலும் இறங்கிடுறோம். மனுஷத்தன்மை வரும்போதுதான் நம்மை பற்றின சிந்தனைக்கு மனம் தயாராகிறது. அது வரைக்கும் நம்ம பற்றி சிந்திக்கிறது இல்லை. பொருளை எப்படி நான் இன்னும் சேர்ப்பது. அப்ப அங்கே நமக்கு நிச்சயமாக புலப்படாத எது பிரதானம், எது புருஷம்ங்கிற சிந்தனை அங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. தமோ குணத்துல போனா கேட்கவே வேண்டாம். இந்த 2 குணங்கள் இருக்கின்ற வரை நான் ஆசுரி ராட்சசி சம்பத்துல இருப்பேனே தவிர மனுஷத்தன்மை இருக்காது. மனிதத்தன்மை வரும்போதுதான் எனக்கு இந்த பிரதானம் எது, புருஷன் எது என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சியானது ஏற்படுகிறது. அதற்காக என்ன பண்றாராம் பரமாத்மா? பிரதான புருஷயோகோ அவிவேகேனே. பிரதானம் புருஷம் என்று சொல்லக்கூடிய பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அறிவை இழந்தவனாய் என்ன பண்றாராம் பரமாத்மா? அந்த அறிவை பெறுவதற்காக கலேவரம் கல்பிதம். கலேவரம் என்றால் ஷரீரம். அந்த அறிவை பெறுவதற்குண்டான ஷரீரத்தை கல்பிதம் ஏற்படுத்தி இருக்கிறார், தோற்றுவித்திருக்கிறார். இந்த ஷரீரம் கிடைக்கும் போதுதான் நம்ம சொல்றோமோ ஆங்கிலத்துல சென்ஸ் பண்ணுவது, சிந்தித்து பார்க்கக்கூடிய ஆற்றல், எண்ணி பார்க்கக்கூடிய தன்மை, உணரக்கூடிய தன்மை, எதையெல்லாம் உணர்ந்து பார்க்கக்கூடிய தன்மை கிடைப்பதற்காக இந்த சரீரத்தை கொடுத்திருக்காராம் பகவான். நிந்தனஹா, நம்மை நிந்திக்கக்கூடிய தன்மை. யாராவது நம்மை நிந்திக்கிறார்கள், அப்போ அதை நான் எண்ணி பார்க்கக்கூடிய தன்மையானது எனக்கு வருது. அப்போ நான் உடனே என்ன பண்றேன்? இந்த நிந்தனையானது புருஷனுக்கா அல்லது பிரதானத்திற்கா? இந்த ஆராய்ச்சி எப்ப வருகிறது? உடம்பு வரும்போதுதான் வரும். எந்த உடம்பு? மனுஷ உடம்பு, மனிதத்தன்மைங்கிற அந்த உடம்பு வரும்போதுதான் இந்த நிந்தனையானது பிரதானத்திற்கா புருஷனுக்கா? ஒருவேளை இந்த மனுஷத்தன்மை இல்லைன்னு வச்சுப்போம், அந்த நிந்தனையை நேர கொண்டு போய் என்ன பண்றோம்? நிந்தனையே இல்லாத புருஷன்ட்ட கொண்டு போய், நிந்திக்கவே முடியாத புருஷன்ட்ட கொண்டு போய் ஏற்றி வைத்து அவன் என்னை நிந்தித்து விட்டான், அவன் என்னை ஸ்துதி பாடுகிறான், அவன் என்னை நிந்திக்கிறான். இந்த இடத்துல பிரகிருத்தியினுடைய தோஷத்தை கொண்டு போய், செயலை கொண்டு போய் புருஷன்ட்ட ஏற்றி வைத்து, புருஷனுக்கும் அந்த தோஷம் இருப்பதாக, குணங்கள் இருப்பதாக நாம் அத்தியாசம் செய்கிறோமே, அதை உணர்த்துவதற்கு, அதை உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு மீண்டும் ஒரு உடம்பு தேவைப்படுகிறது, மனுஷத்தன்மை இங்க தேவைப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல இந்த சரீரத்தை கொடுக்கும் போதுதான் நம்மளால சென்ஸ் பண்ண முடிகிறது, அறிந்து கொண்டு பார்க்க முடிகிறது. இந்த நிந்தனை புருஷனுக்கா, இந்த நிந்தனை பிரகிருதிக்கா? நிந்தனஹா. அடுத்தது தவ சத்காரஹா, நிந்தித்தல், ஸ்துதித்தல், மரியாதை செய்தல், அவமதித்தல், அதே போல போற்றி புகழுதல், பிரியமாக நடத்துதல், இவைகள் எல்லாவற்றையும் ஞக்காரார்த்தம் நம்ம அழகான சொல்ல பயன்படுத்துறார். சத்கார ஞக்காரார்த்தம்,
காரார்த்தம் அறிந்து கொள்வதற்காக, அதனுடைய வடிவத்தை, அதனுடைய சொரூபத்தை அறிந்து கொள்வதற்காக. நிந்தித்தல், புகழ்தல், மரியாதை செய்தல், அவமதித்தல், சீதம் உஷ்ணம், உடல் நிலையிலே சீதம் உஷ்ணம், உள்ளத்து நிலையிலே சுகம் துக்கம், அறிவு நிலையிலே மானம் அவமானம், இது எல்லாம் யாருக்கு என்பதை அறிந்து பார்ப்பதற்கு எனக்கு ஒரு சரீரத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாருக்கும் எதற்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு இதிலிருந்து நான் அபவாதம் செய்து வெளியிலே வருவதற்காக, நேத்தி நேத்தி என்ற வெளியிலே வந்து உண்மையான என்னுடைய சொரூபத்தை அடைவதற்காக. இப்ப ஒருவன் நிந்திக்கிறான், அவனுடைய பிரகிருதி தன்மையிலிருந்து நிந்திக்கிறான். அந்த நிந்தனையானது புருஷனுக்கு போய் சேர்கிறதா என்றால் இல்லை. உள்ள இருக்கக்கூடிய புருஷனுக்கே அந்த நிந்தனை போய் சேரவில்லை என்றால், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு அந்த நிந்தனை போய் சேருமானா சேராது. ஒருவன் சதா இறைவனை ஸ்துதிக்கிறான் என்றால், உள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கே அந்த ஸ்துதி போய் சேரவில்லை என்று சொன்னால், எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனுக்கு அந்த ஸ்துதி போய் சேரப்போகிறதா? இப்ப ஒருவன் இறைவனை நிந்திக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, அந்த நிந்தனைக்கு உண்டான அனுபவத்தை அந்த நிந்தனையினாலேயே அவன் பெற்றுக்கொள்கிறான். அதற்கும் அந்த பரமாத்மாவுக்கும், உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கும் சம்பந்தம் இல்லாததை போல, ஒருவன் ஸ்துதி பாடுகின்ற நேரத்திலே அதற்குண்டான சந்தோஷ அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் என்றால், அதுவும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாதை போல, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு நிந்தனையும் போய் சேருவது இல்லை, ஸ்துதியும் போய் சேருவது இல்லை. இப்போ என்னதான் நடக்கிறது? அவரவர்கள் அவரவர்களுடைய வாசனைக்கு ஏற்ப, சத்துவகுண வாசனா இருந்தால் அதற்கு ஏற்ப, ரஜோகுண வாசனா இருந்தால் அதற்கு ஏற்ப, தமோகுண வாசனா இருந்தால் அதற்கு ஏற்ப அவரவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். அதற்கும் இறைவனுக்கும் ஒரு விதமான சம்பந்தம். இதை உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல இறைவனுடைய கதாபாத்திரம் என்ன? சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷி ந பிரியா. யாரிடத்திலும் அவருக்கு துவேஷம் இல்லை, யாரிடத்திலே அவருக்கு பிரியமும் இல்லை. ரொம்ப அழகான பகுதி. ஹிம்சா ததபிமானேன தண்டபாருஷ்ய யோர் யதா வைஷம்யமிக பூதானாம் மமாகமிதி பார்த்திவ யன்னிபத்தோபிமானோயம் தத்பதாத் பிராணினாம் வதஹ ததா ந யஸ்ய கைவல்யாத் அபிமானோகிலாத்மனஹ பரஸ்ய தமகர்த்துர்ஹி ஹிம்சா கேனாஸ்ய கலப்யதே. நான் சொன்னதெல்லாம் அவர் சொல்லிட்டார். தது அபிமானேனே. இப்போ இந்த ஜீவனுக்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய அனுபவத்தை உணர்ந்து, இந்த சரீரம் வேறு ஆத்மா வேறு என்று பிரித்து பார்ப்பதற்காக இந்த சரீரம், அதுல அனுபவங்கள் கொடுக்கப்பட்டு. ஆனா அந்த ஷரீரி இருக்க என்ன பண்றான்? அபிமானேனே தது அபிமானேனே. அந்த சரீரத்திடத்திலே இந்த மூணுலையும் போய் அபிமானம் வச்சுக்கிறோம். காரிய கரண கர்த்தா, இந்த மூன்று இடத்துல அபிமானம் கொண்டு அகம் மம இதி அபிமானேன,
நான் எனது என்று அதுல வேற அபிமானம் கொண்டு என்ன செய்கிறானாம்? தண்ட பாருஷ்யோகோ பூதானாம். தண்டித்தல், ஒருவனை அடிக்கிறான். பாருஷ்யம், ரொம்ப ரொம்ப கொடூரமான வார்த்தைகளால் திட்டுகிறான். இவ்வாறு ஏற்படும் போது அந்த செயல்களை எல்லாம் என்ன பண்றோமாம்? அபிமானத்தின் காரணத்தினாலே பூதானாம் ஹிம்சா வைஷம்யம். அந்த அனுபவங்கள் எல்லாம் நேரடியாக அந்த அபிமானத்தினால அபிமானியை அது பாதிக்கிறது. பூதானாம் ஜீவராசிகளுக்கு ஹிம்சா, மனதுல ஒரு வேதனையை, ஹிம்சையை ஏற்படுத்துகிறது. ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி வைஷம்யம் இக பார்த்திவ, மனதிலே ஒரு வேதனையையும் மனதிலே விஷமத்தனத்தையும், ஒரு விஷம் கலந்தால் எப்படி அந்த பொருள் இருக்குமோ அதே போல மனதுல ஒரு வேதனையும் ஒரு வலியையும் ஒரு வெறுப்பு உணர்வையும் எப்படி கொடுக்கின்றதோ, எதனால இது வந்ததுனா குணங்களிடத்திலே அபிமானம், தேகத்திடத்திலே நான் எனது என்கின்ற அபிமானம். அந்த தேகி தான் என்ன பண்றான்? நிந்திக்கப்படுகிறோம், தான் ஸ்துதிக்கப்படுகிறோம், தான் வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம், தான் சந்தோஷத்துக்கு உட்படுத்தப்படுகிறோம் என்று பிரகிருத்தியினுடைய தன்மையை கொண்டு போய் தன்னிடத்துல ஏற்றி வச்சுக்கிறோம். என்ன வேடிக்கை பாருங்க. பிரகிருத்தியினுடைய தன்மையை கொண்டு போய் நம்மள்கிட்ட ஏற்றி வைத்து கொண்டு அதுதான் நான், அதுதான் நான், அதுதான் நான். எப்படி ஒரு நடிகர் பிக்ஷைக்காரனாக நீ நடிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பிக்ஷைக்காரனாகவே அவன் தன்னிடத்தில் ஏற்றி வைத்துக் கொண்டு நடிக்கிறானோ, இது அத்தியாரோபம். அவனுக்கு தெரிகிறது, நான் இப்பொழுது பிக்ஷைக்காரன் நடிக்கிறோம், நான் பிக்ஷைக்காரன் அல்ல என்பது அவனுக்கு நன்றாக தெரிவதனால பிரமாதமா நடிக்கிறான். பிக்ஷைக்காரனை போல ரொம்ப பிரமாதம். அப்போ நடிக்கும் போது அவனுக்கு எந்த வலியும் இல்லை. நான் இப்படி கிழிந்த ஆடையெல்லாம் உடுத்தி கொண்டு, தலையெல்லாம் வெறுக்கத்தகுந்த முடியுடன் தோற்றத்துடன் கூடியவனாய், கையிலே ஒரு வெறுக்கத்தகுந்த ஒரு தட்டை ஒரு பாத்திரத்தை வைத்துக்கொண்டு, எல்லோரிடத்திலும் போய் கையேந்த விட்டு விட்டார்களே, என் வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டதுன்னு வெறுக்கிறது இல்லை, பிரமாதம் நடிக்கிறான். அதுல அவனுக்கு வேதனையும் இல்லை, அதுல அவனுக்கு சந்தோஷமும் இல்லை. காரணம் என்ன? அந்த பாத்திரத்தை தன்னிடத்திலே அவன் அத்திய ஆரோபம் தன்னிடத்துல ஏற்றி வைத்திருக்கிறான். தோற்றுவித்தல், ஏற்றி வைத்தல், ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம். அத்தியாசம் என்பது தோற்றுவித்தல், அத்திய ஆரோபம் என்பது ஏற்றி வைத்தல். ஏற்றி வைத்ததை நாம் ரொம்ப சுலபமா இறக்கி வச்சுட்டு போயிடலாம். நமக்கு ஏற்றி வைக்காது நான் அத்தியாசம் செஞ்சிருக்கிறதுனால அது ஆபரேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தை தள்ளப்பட்டிருக்கு. இது என்னுடைய அது அல்ல, நான் அது அல்ல என்று நமக்கு அதை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு சாஸ்திரத்தின் துணை கொண்டு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதனால்தான் அசங்க சஸ்திரேன திருடேன சித்துவாங்கிறார் பகவான் கீதையில. பெரிய வாளை கொண்டு போய் இந்த வெட்ட முடியாத அந்த மரத்தை வெட்டி வீழ்த்து. அஸ்வத்தமேனம் சுவிரூட மூலம் அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. ஜென்ம ஜென்மாந்தரமாக நம்மிடத்திலே நாம் ஏற்றி வைத்திருக்கிறோம், தோற்று வைத்திருக்கிறோம், இல்லாத ஒன்றை இருப்பதாக. அதனால தான் நமக்கு எவ்வளவுதான் இந்த ஞானத்தை வாங்கினாலும் கூட ஏன் அவ்வளவு சுலபத்திலே அங்கே போய் இந்த மனம் அமர்வது இல்லை அப்படின்னா,
அதை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் அறிவு ஸ்திரமாகாத தன்மை. அதற்குத்தான் திரும்ப திரும்ப சரீரம் கொடுக்கிறான் பகவான். அதனால்தான் சுவாமி சிவானந்த மகாராஜ் சொல்லுவார், அவருடைய சன்னியாசிகளிடத்திலே பேசும்போது, தன்னுடைய கூட இருக்கக்கூடிய சாதகர்களிடத்திலே, மாணவர்களிடத்திலே பேசும்போது சொல்லுவாராம், எப்பொழுதெல்லாம் கர்வம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய தனி அறைக்கு போ, நீ உபயோகப்படுத்தக்கூடிய செப்பலால் உன்னுடைய தலையிலே திரும்ப திரும்ப அடிச்சுக்கோம்பாராம். எப்பொழுதெல்லாம் அகங்காரம் அப்பெல்லாம் அவ்வளவு சுலபத்திலே இந்த அத்தியாரோபம் ரொம்ப சுலபம். நாம் அழகா தட்டி விட்டு போயிடலாம். எந்த வழியும் இல்லை, எந்த சந்தோஷமும் இல்லை. பாருங்களேன், உதாரணம் பாருங்களேன். யாரிடத்திலிருந்தோ நம்ம ஒரு மனையை வாங்குறோம். அந்த மனை என்பது நமக்கு சொந்தம் அல்ல, அது பகவானுக்கு சொந்தம். யார் கையிலோ இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த பொருள் மேல அபிமானம் இல்லை. என்னுடைய மனைன்னு ஒரு க்ஷண பொழுதுல ஒரே ஒரு கையெழுத்தை போட்ட உடனேயே அது என்னுடைய பொருளா மாறி விடுகிறது. அது வரைக்கும் அது வேற யாருடையோ பொருள். அந்த பொருள் எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தில கவலை இல்லை. என்ன ஒரே ஒரு கையெழு. வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகா இத்தியேவ சத்து என்பதை போல ஒரே ஒரு கையெழுத்துல என்னுடைய பொருளா மாறிவிட்டது. இப்ப அதை பத்தியே கவலைப்பட ஆரம்பிக்கிறோம், அதை பத்தியே சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு அது சிந்தனை இல்லை. ஏன்டானா இப்ப ஏன் அந்த சிந்தனை வந்து விட்டது? என்னுடையதாக ஆன காரணத்தினால். இப்போ அதுல என்ன பண்றோம்? ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு வீடை கட்டலாம், மனையிலே வீடு கட்டலாம். இந்த வீடு என்பது என்னடான்னா புதிதாக தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. எல்லா பொருளும் இங்கேதான் இருக்கு. நாம என்னென்ன பொருள் எல்லாம் வைத்துக்கொண்டு ஒரு வீட்டை கட்டினோம்னு சொல்றோமோ அத்தனை பொருளும் இங்கதான் இருக்கு. இப்ப அந்த எந்த பொருளையுமே நாம வந்து வீடுன்னு சொல்றது இல்லை, அதுல அபிமானமும் கொள்றது இல்லை. ஒரு வருடத்துக்கு பிறகு ஒரு உருவம் கிடைத்த உடனே அந்த உருவத்தை பார்த்து ஒரு அபிமானம். அந்த அபிமானத்தினால எவ்வளவு வலி, எவ்வளவு வேதனை, எவ்வளவு கர்வம், எவ்வளவு எவ்வளவு புகழ், எவ்வளவு துன்பம், எவ்வளவு கவலை, எவ்வளவு எவ்வளவு என்னென்னலாம் அதிர்வலை ஒன்றை எல்லாம் சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த இந்த வீடு என்பது, இந்த கட்டடம் என்பது நம்மால் தோற்றுவிக்கப்பட்டது தானே. ஏன் அது எப்படி இருந்தாலும் அதை என்னுடைய மனம் உதறி தள்ளிவிட்டு போக வேண்டியதானே. ஏன் தயாரா இல்லை? நான் அத்தியாரோபம் செய்யவில்லை, அத்தியாசமே பண்ணிட்டேன். அது என்னுடையது, நான் வேறு அது வேறு அல்ல. அதனால நம்மால அப்பவாதம் பண்ண முடியல என்னுடைய தேகத்தை போல. சரி, உன்னுடையதுன்னு சொல்லிக்கிறாயே, அதுல என்ன இருக்குடான்னா ஜல்லி இருக்கு, மணல் இருக்கு, சிமெண்ட் இருக்கு, இரும்பு ராடுகள் இருக்கு, தண்ணீர் இருக்கு, காற்று இருக்கு, ஆகாசம் இருக்கு, மணல் இருக்கு. இதை தவிர வேறு ஏதாவது ஒன்றை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். அத்தனையும் பஞ்சபூதத்துக்கு சொந்தமானது. அது எப்படி உங்களுடையதான் மாறும்? நீங்கள் எப்படி அதுவாக மாறுவீர்கள்? அப்போ இந்த அதிர்வலைகளுக்கு காரணம் தேகத்திடத்திலும் கரணங்களிடத்திலும் கர்த்தாவானவன் அபிமானம் கொண்டு நான் எனது என்கின்ற அந்த எண்ணத்தை கொண்டு வர்றதுனால நிந்தித்தால் இங்கே ஒரு அதிர்வலை, ஸ்துதித்தால் இங்கே ஒரு அதிர்வலை, தண்டித்தால்
தன்னை ஸ்துதித்தால் தன்னை ஒருவன் வார்த்தையால் பாருஷ்யம் திட்டினால் எப்படி ஒருவன் வேதனை அடைகின்றானோ, இதெல்லாவற்றின் காரணம் அபிமானமோ. இதை உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த அறிவு கொடுக்கப்பட்டிருக்கோ, இந்த தேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ. சரி, இதற்கும் யுதிஷ்டருக்கு என்ற கேள்விக்கு என்ன சம்பந்தம்? சாயங்காலம் வாருங்கள், என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்றேன்னு சொல்றார். சம்பந்தத்தை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.